வணக்கம் நேர்களே, என்னுடைய சேனல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, ரெண்டுக்கும் உள்ள கம்பேரிசன், அப்புறம் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சார்ஜிங் இன்கம் டாக்ஸ் அண்டர் செக்ஷன் 4 இதை பற்றி பார்க்கலாம். வாட் இஸ் டைரக்ட் டாக்ஸ்? டைரக்ட் டாக்ஸ்னா தமிழில் வந்துட்டு நேரடி வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பர்சன் வருமானம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவர் சம்பாதிச்ச அந்த வருமானத்துக்கு அவர் தான் வந்துட்டு டேக்ஸ் வந்து பே பண்ணுவார். ஸோ தட் வி கால் இட் as a டைரக்ட் டேக்ஸ். மீனிங் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் இஸ் எ டேக்ஸ் விச் இஸ் பெய்டு டைரக்ட்லி பை த பர்சன் ஆன் whom இட் இஸ் imposed அண்ட் இட் cannot பி transferred டு another பர்சன். இப்போ மிஸ்டர் எக்ஸ்னு ஒரு பர்சன் இருக்காரு, அவர் வந்துட்டு வருமானம் சம்பாதிக்கிறாரு. அவர் சம்பாதிச்ச அந்த வருமானத்துக்கு அவர் தான் வந்துட்டு டேக்ஸ் வந்து பே பண்ணணும். அந்த டேக்ஸை வேற ஒரு பர்சனுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இன்கம் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ், கேபிட்டல் கெயின் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இஃப் மிஸ்டர் ரவி earns 8 lakhs salary, he must pay income tax himself. He cannot transfer this tax to someone else. So this is a direct tax. அதாவது இங்க ரவி வந்துட்டு 8 லட்ச ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு. இது வந்து அவர் ஏர்ன் பண்ண ஒரு வருமானம். இந்த வருமானத்துக்கு அவரு தான் வந்துட்டு டேக்ஸ் வந்து கட்டணும். அந்த டேக்ஸை வேற ஒரு பர்சனுக்கு அவரால் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ இதை நாம வந்துட்டு டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லலாம். வாட் இஸ் இன்டைரக்ட் டேக்ஸ்? இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறத மறைமுக வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குறோம். அந்த பொருளை வாங்கும்போது அந்த பொருளோட விலையில டேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த காம்பனண்ட்டாக இருக்கும். அந்த டேக்ஸையும் கட்டி தான் நம்ம வந்துட்டு பொருளை வந்து வாங்குறோம். இந்த டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து பே பண்ணுறோம். பட் அந்த கவர்மெண்ட் வந்துட்டு அந்த டேக்ஸை வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நேரடியாக அந்த கன்சூமர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. த்ரூ த செல்லர் மூலமாக தான் அவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ செல்லர் வந்துட்டு ஒரு பொருளை விற்கும்போது டேக்ஸோட சேர்த்தி தான் வந்துட்டு நம்மக்கிட்ட பணம் வாங்குவார். அவர் கலெக்ட் பண்ண அமௌண்ட்டில் அந்த டேக்ஸ் போர்ஷனை கவர்மெண்ட்டுக்கு வந்து கட்டுவார். ஸோ அதனால் இது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் இஸ் எ டேக்ஸ் விச் இஸ் கலெக்டட் ஃப்ரம் ஒன் பர்சன் பட் பெய்டு பை அனதர் பர்சன். மீனிங் த டேக்ஸ் பர்டன் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு. அதாவது கவர்மெண்ட் வந்து டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. யார் மூலமாக கலெக்ட் பண்ணுறாங்கன்னா த்ரூ த செல்லர். ஓகேங்களா? பட் அந்த டேக்ஸை ஆக்சுவலாக யார் பே பண்ணுறது அப்படின்னா கன்சியூமர் தான். அந்த பொருளை யார் வாங்கி கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு பே பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாகவே. ஸோ திஸ் டேக்ஸ் பர்டன் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு. அதாவது செல்லர் கிட்ட இருந்து அந்த டேக்ஸ் பர்டன் வந்து கன்சியூமருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால இதை வந்துட்டு டேக்ஸ் பர்டன் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், கஸ்டம்ஸ் டியூட்டி. இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். when you buy a mobile for 20,000 rupees, GST is included. You pay GST to shopkeeper, shopkeeper pays to government. So tax burden is transferred. இதை நாம இன்டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரு மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க 20,000 ருபீஸ்க்கு. அந்த 20,000 ருபீஸில் வந்து ஜிஎஸ்டியும் வந்து ஆட் ஆயிருக்கும். அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டையும் சேர்த்து தான் வந்து ஷாப்கீப்பர் நம்மக்கிட்ட வந்து அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுறாரு. அவர் கலெக்ட் பண்ண அமௌண்ட்டில் அந்த ஜிஎஸ்டி போர்ஷனை மட்டும் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவார். ஸோ கவர்மெண்ட் இஸ் கலெக்டிங் த டேக்ஸ் ஃப்ரம் த கன்சியூமர் பட் த்ரூ ஷாப்கீப்பர் மூலமாக தான் அவங்க வந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் வை டேக்ஸ் பர்டன் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. டைரக்ட் டேக்ஸுக்கும் இன்டைரக்ட் டேக்ஸுக்கும் உள்ள கம்பேரிசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனிங் பெய்டு டைரக்ட்லி டு கவர்மெண்ட் அது வந்து டைரக்ட் டேக்ஸ். கலெக்டடு த்ரூ செல்லர் அப்படிங்கிறது இன்டைரக்ட் டேக்ஸ். பேர்டன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸில் இட் கேனாட் பி டிரான்ஸ்ஃபர்டு. ஏன்னா யார் வந்து வருமானம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஸோ இட் கேனாட் பி டிரான்ஸ்ஃபர்டு. பட் இன்டைரக்ட் டேக்ஸில் டேக்ஸ் பேர்டன் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு. அதாவது ஷாப்கீப்பர் வந்து டேக்ஸை கன்சூமர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி தான் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாரு. ஸோ தட் இஸ் வை வி கால் இட் ஆஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு. பெய்டு பை இன்கம் ஏர்னர் இன் கேஸ் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெய்டு பை கன்சியூமர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. இம்பேக்ட் வந்துட்டு பேஸ்ட் ஆன் இன்கம். அதாவது இன்கம் இருந்ததுன்னா டைரக்ட் டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணுவோம். இன்கேஸ் இன்கம் இல்லை அப்படிங்கும் பொழுது டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. அது இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் கன்சம்ஷன். நம்ம வந்து ஒரு பொருளை கன்சியூம் பண்ணுறோம்னா கண்டிப்பாக அது அந்த 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 பொருளுக்கு உண்டான விலையை நம்ம கொடுத்துருப்போம். அந்த பொருளுக்கு உண்டான விலையில டேக்ஸ் அமௌண்ட்டும் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் கன்சம்ஷன் இன்டைரக்ட் டேக்ஸினுடைய இம்பாக்ட் இருக்கும்.
பேசிக் பிரின்சிபல்ஸ் ஃபார் சார்ஜிங் இன்கம் டேக்ஸ் செக்ஷன் 4. அதாவது ஒரு இன்கம் டேக்ஸை நம்ம சார்ஜ் பண்ணணும்னா அதுக்கு சில பேசிக் பிரின்சிபல்ஸ் இருக்கு. அந்த பேசிக் பிரின்சிபல்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா மட்டும்தான் ஆஸ் பர் செக்ஷன் 4 நம்மளால வந்துட்டு இன்கம் டேக்ஸை வந்து சார்ஜ் பண்ண முடியும். அங்க என்னென்ன பேசிக் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது இங்க பார்க்கலாம். இன்கம் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் இஸ் டேக்ஸ்ட் இன் அசஸ்மெண்ட் இயர். அதாவது ப்ரீவியஸ் இயர்ல நாம் என்ன வருமானம் சம்பாரிச்சோமோ அதை வந்துட்டு அசஸ்மெண்ட் இயர்ல தான் வந்துட்டு டேக்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்கம் ஏர்ன்ட் இன் 2024-2025 taxed in 2025 and 26. Tax is charged on total income. அதாவது நம்மளுடைய மொத்த வருமானத்துல தான் வந்துட்டு டேக்ஸை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. மொத்த வருமானம் அப்படிங்கிறது என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி இன்கம் இருக்கலாம், பிஸ்னஸ் இன்கம் இருக்கலாம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்கலாம், கேபிட்டல் கெயின் அண்ட் அதர் சோர்சஸ் இன்கம். இத்தனை வகையான இன்கம் வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து டோட்டல் பண்ணி தான் வந்துட்டு அந்த பர்சன் என்ன டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறத டெரைவ் பண்ணுவாங்க. இன்கம் டேக்ஸ் இஸ் சார்ஜ்ட் ஆன் பர்சன். பர்சன் அப்படிங்கிறது வந்துட்டு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், கம்பெனி, ஃபேர்ம், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, ட்ரஸ்ட், யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ பர்சன்னா இவங்க எல்லாமே வந்து பர்சன் தான். ஸோ இன்கம் டேக்ஸ் இஸ் சார்ஜ்ட் ஆன் பர்சன். இன்கம் மஸ்ட் பி டாக்ஸபிள் அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட். அதாவது இன்கம் அப்படிங்கிறது இட் இஸ் டாக்ஸபிள் ஒன்லி அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட். எக்ஸாம்பிள், சேலரி இன்கம் இஸ் டாக்ஸபிள் பட் அக்ரிகல்ச்சரல் இன்கம் இஸ் நாட் டாக்ஸபிள். அதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி ஒரு வருமானம் வந்துட்டு டாக்ஸபிளாக இருக்கணும். அந்த மாதிரி டாக்ஸபிளாக இருக்கக்கூடிய வருமானத்துக்கு தான் நான் வந்து இன்கம் டேக்ஸை சார்ஜ் பண்ண முடியும். அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி டாக்ஸபிள் கிடையாது. அதனால நீங்க அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஏர்ன் பண்ணுனீங்க அப்படின்னா கூட ஆஸ் பர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி டேக்ஸ் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. பட் அதே சேலரி இன்கம், பிஸ்னஸ் இன்கம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின் அண்ட் அதர் சோர்சஸ் இன்கம் ஏதாவது ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு டேக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அஃபெக்ட் டேக்ஸ். Tax depends on whether person is resident, non-resident, resident but not ordinarily resident. Example, resident means global income is taxable, non-resident Indian income only taxable. அதாவது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸை வந்து இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெசிடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா குளோபல் இன்கம், அதாவது நீங்கள் இந்தியாவில் ஏர்ன் பண்ண இன்கம், அது இல்லாமல் அவுட் சைட் இந்தியாவில் ஏர்ன் பண்ண இன்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா you have to pay the tax on the global income. பட் நீங்கள் ஒரு நான் ரெசிடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்தியாவில் நீங்கள் ஏர்ன் பண்ண இன்கமுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா he is a நான் ரெசிடென்ட் அண்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ரெசிடென்ட் அப்படின்னா குளோபல் இன்கம், அதாவது இந்தியாவில் ஏர்ன் பண்ண இன்கம் மட்டும் இல்லாமல் அவுட் சைடு இந்தியாவில் ஏர்ன் பண்ண இன்கமுக்கும் வந்துட்டு த ரெசிடென்ட் அசஸி வந்துட்டு டேக்ஸ் வந்து பே பண்ணி ஆகணும். அதே ஒரு அசஸி வந்து நான் ரெசிடெண்ட்டாக இருக்காரு அப்படின்னா அவர் இந்தியாவில் ஏர்ன் பண்ண இன்கமுக்கு மட்டும்தான் வந்துட்டு டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பிரின்சிபல்ஸ் ஃபார் சார்ஜிங் இன்கம் டேக்ஸ் அண்டர் செக்ஷன் 4. ஸோ இதை நான் ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன். ஸோ இன்கம் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் இஸ் டேக்ஸ்ட் இன் அசஸ்மெண்ட் இயர். டேக்ஸ் இஸ் சார்ஜ்ட் ஆன் டோட்டல் இன்கம். இன்கம் டேக்ஸ் இஸ் சார்ஜ்ட் ஒன்லி ஆன் பர்சன்ஸ். Income must be taxable under the Income Tax Act and residential status also affects tax. இதுதான் வந்து basic principles. இந்த வீடியோவில் டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் பேசிக் பிரின்சிபல்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய சேனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த யூடியூப் சேனலோட லிங்க்கை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் எனக்கு தேவை. தேங்க்யூ.